लक्ष्मीर्सुन्दरपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोऽभिवन्दे श्रीमच्छकारि यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयं दृढमस्तु लग्नं मातानुसुम्नश्च पितानुसुम्नः भ्रातानुसुम्नश्च सदानुसुम्नः विद्यानुसुम्नो दृढन्तुसुम्नः स्वामिन्दुसुम्नो सकलर्दुसुम्नः इदोऽनुसुम्नः परदोऽनुसुम्नः यदो यदो वापि ततोऽनुसुम्नः दुसुम्नदेवां न परं न विद्यते तस्मान्नुसुम्नं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुक्तरुक्मव्यामोहतसहितरामितृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽतिदेयसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविराजकाचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृते प्रपद्ये निरवध्यानां श्रद्धामृतपदां शरणं कवितानां षड्गोपनिषदं श्रीरङ्गे देयतिन्दुनाकर्णयादौचार्यप्रेक्षते यादश्रीनरसिंहकाञ्चमुनिपादाम्बुजैर्तिरं दान् दीक्षां विदयादि सोणे वान्तं पुराक्षेत्रम् श्रीमद्रङ्गराजे श्रीमश्रीरङ्गवृद्धिदृष्टं यस्तात्मानन्दुम्बे राज्यश्रीरङ्गहरिभैरुते राज्यलक्ष्मीभूमास्तानि तेजयतीन्द्रं सर्वमेदवीक्षकारि श्रीरङ्गनाथोऽभिदृष्टं लक्ष्मीभूमिकरणीयपात्रम् श्रीरङ्गयमुनाशुराविद्यं वेदान्ते सम्प्राप्ताध्यात्मशास्त्रं कारुण्यात् श्रीभूमे भीमधरीभूमात्मनिक्षेपकन्यं वेदान्ते भावयोगसंसर्गारकपूर्णसूक्तं वात्स्यं नारायणार्यं परमदवनं व्याख्यातमीरे श्रीमद्रङ्गसदारिवन्नीरान्नकागमोत्तरे श्रीमद्वीरभूतारविन्दाश्रयं श्रीमद्वैतोदं सदेशयते कारुण्यं ईक्षास्पदं सेवे रङ्गद्रीवसागरवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगितं यस्मात् परक्षान्तनं श्रीमद्रङ्गसदारिविरवरां दत्तामस्तरे ईर्ष्यादण्डविसर्जनं महत्त्वं वन्दे वत्सविभूषं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षवद्दत्रकेतसारं नारायणाद्यैतकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्गसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் மட்டனுடைய வியாக்கியானத்தை கூட அனுபவிச்சிருது. 489 திருநாமம் ஸ்ரீமஹா அப்படின்னு திருநாமத்தை பாதி அனுபவித்தோம். அதாவது எதிடம் அவிதந்தோ யமாதயா தான் प्राकृतवत् दर्शयेयुः तान् हिनस्ति इति सिंहः. அதாவது பாகவதனுடைய பெருமையை அறியாதவனாய் யமன் அந்த பாகவதர்களை சாதாரண ஜனங்களை போல நினைச்சு தண்டிக்க நினைத்தானே ஆனால் அவன் பகவானால் தண்டிக்கப்படுவான். தான் இந்த சம்ஸ்கிருதத்திலே அர்த்தம். எப்படி அப்படின்னு சொன்னா,
பிரபவதி சம்யமனே மமாபி விஷ்ணு. இது யமனே சொல்ற வார்த்தை. அதாவது தேவர்களால் போற்றப்படும் பிரம்மதேவன் என்ன இந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றாப்படி யம பதவியில நியமித்தார். ஆனா நான் எம்பெருமானான ஹரியான எம்பெருமானுக்கு நான் அடிமை, நான் சுதந்திரனும் இல்லை. அதனால எனக்கு நியாமகன் சர்வேஸ்வரன், அந்த சர்வேஸ்வரனான நாராயணனே எனக்கு எல்லாம் நியாமகன் அப்படின்னு சொல்றார். யாரு? யமன் சொல்றார். பிரபவதி யமனே மமாபி விஷ்ணு, எனக்கு நியாமகன் விஷ்ணுதான். அதை தொடர்ந்து மார்க்கண்டே புராணத்தில் லைங்க புராணத்தில் மார்க்கண்டே சாகிறார். வாசுதேவ பரம் கிருஷ்ணா வைஷ்ணவம் தக்தகில்பிஷம் தேவா விபீதாக சம்யாதி பிரணிபத்திய யதாகதம். தேவலோகத்துல தேவர்கள்லாம் இந்த ஒரு வைஷ்ணவனை பார்த்தா. அந்த வைஷ்ணவன் எப்படிப்பட்டவன்னா வாசுதேவன் பரம், எல்லாமே வாசுதேவன் தான். அப்படி சதா எம்பெருமானே தானிச்சிருக்கிற அந்த வைஷ்ணவன் தக்த கில்பிஷன், அதாவது எல்லா பாவங்களிலும் விடுபட்டவன். அப்போ எல்லா பாவங்களும் விட அவன் சுத்தாத்தான். அதனால அவனிடத்துல தேவாக விபீதாக, தேவர்கள்லாம் பயந்தவர்களாக அவங்கள்ட்ட பயங்கர அவள் தீங்கு பண்ண முடியாது. அதனால யமர்களுக்கு அவனை பார்த்தோன்னே சேவிச்சுட்டு வந்த வழியே போயிட்டாவான். வந்தது எதுக்கு? இவனை ஹிம்சை பண்ணோன்றதுக்கு தான். ஆனா அவனை பார்த்தோம்னா அவனை தேஜஸ், இவன் விஷ்ணுவனுடைய ரட்சணத்துல இருக்கான், இதுல நாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதில் நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஷ்ணவனை சேவித்து அபிவாதியை பண்ணிட்டு ஓடி விடுறான். யாரே? தேவன். இதெல்லாம் லிங்க புராணத்தை சொல்ற வார்த்தை. இதெல்லாம் பெருமாள் விஷயமா இருந்த புராணமா இருந்தா இவாளை ஏதுகிறான்னு சொல்லலாம். பெருமாள் சொல்ற வார்த்தைகள்லாம் நம்மளுக்குன்னா ஏதோ அவளை ஓடுறது எழுதியிருக்கான்னு சொல்லுவா. அது மார்க்கெட் வேற சொல்ற. அதனால இன்னும் இது அந்த பிரமாணமானது இன்னும் திருடீகரமா இருக்கும். இன்னொரு பிரமாணம் திருஷ்டுவா யமோபி வை பக்தம் வைஷ்ணவம் தக்தகில்பிஷம் உத்தாய பிராஞ்சலி பூத்வா நநாம ரவிநந்தனஹா. ரவிநந்தனஹா யமஹா, சூரியனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய யமோபி யமனும் இந்த வைஷ்ணவ, அதாவது சர்வ பாபங்களுக்கு விடுபட்டவன விஷ்ணு பக்தனான வைஷ்ணவனை பார்த்தவனாய் உத்தாய எழுந்து நின்றுட்டு பிராஞ்சலில் பூத்வா, கையை கூப்பிட கை சேர்க்கணும். விழுந்து வரணும். ஆக ஒரு வைஷ்ணவனை பார்த்தா அவனை சேவிச்சுட்டு போனோம் அப்படின்னு தெரியுது இல்லையா? இப்படிதான் சொல்லி அதுக்கப்புறம் கைசிக உபாக்கியானத்துல பகவத்காயகான்னா பகவானுடைய திருநாமத்தையே எப்பவும் பாடிக்கொண்டிருப்பவர்கள். ஸ்தோத்திரம் மூலியமா கானம் பண்ணியிருக்கா. அவளை பத்தி சொல்றார். இதுலயே லிங்க புராணத்துல இன்னொரு ஸ்லோகம் சொல்றார். தஸ்மா சபூஜேத் பக்தியா வைஷ்ணவான் விஷ்ணுவத் நரஹ
சயாத்து விஷ்ணு சாயுஜ்யம் நாத்திர காரியா விசாரணா. ஆகையினாலே எங்க மேற்கொண்டு 2 காரணங்கள் சொன்னது இல்லையோ, அதாவது யமன் அவளை சேவிச்சுட்டு போயிடுறா, தேவர்கள்லாம் அவளை சேவிச்சுட்டு போயிடுறா, யமன் எழுந்திருந்து கை கூப்பிட்டு அவளை சேவிச்சுட்டு போறான்னு சொன்னோம் இல்லையோ. ஆகையினாலே தஸ்மாத் மேல் சொன்ன 2 ஸ்லோகங்கள்னால தஸ்மாத் சபூஜேத் பக்தியா வைஷ்ணவான், மிகுந்த பக்தியோடு விஷ்ணு பக்தனை சபூஜேத் நன்கு ஆராதிக்க வேண்டும். விஷ்ணுவத் எம்பெருமானை போல, விஷ்ணுவை போல. யாரால? நரக மனிதர்களாலே. சயாதி விஷ்ணு சாயுஜ்யம் நாத்திர காரிய விசாரணா. என்ன அப்படி அந்த மனிதன் அந்த விஷ்ணு பக்தனுக்கு என்ன அவ்வளவு ஏத்தம் அப்படின்னா, சயாதி விஷ்ணு சாயுஜ்யம் நாத்திர காரிய விசாரணா. அதுல அங்க விசாரிக்கவே வேண்டியதில்லை. அவன் நிச்சயமாவே விஷ்ணு பதத்துக்கு போயிடுவான் பராமரிப்புக்கு அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் தான் தத்திரைக்கு கௌசிகா உபாக்கியானே பகவத் காயகான், பகவன் நாம பாடுறவாளுடைய விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அதாவது பிரம்மா சொல்ற வார்த்தை. பிரம்மா யாரு? பிரம்மா லோக பிதாமகா, லோகத்துக்கெல்லாம் பிதாமகன். ஏன்னா அவன் முதல்ல படைச்சான் சிருஷ்டி, ஆக லோக பிதாமகா. அப்படிப்பட்ட பிதாமகர் அவர் தான் முதல்ல படைப்பு உண்டு பண்ணார். அவர் இந்த பகவானை பத்தி பாடிட்டு வராளே, அதுல பிரதானமா இருக்க கௌஷிகன். அவரோட இன்னும் சில பேர்லாம் பாட்டு பாடிட்டு வரா. பாட்டு பாடிட்டு வந்தா அவளை பார்த்து என்ன பண்ணார் இந்த பிரம்மா, எதிர்கொண்டு அழைச்சி அவரை பூஜித்து நல்லா அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி அவருக்கு சுவாகதம் சொல்லி அவருக்கு விசேஷமான மரியாதை பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுல? கௌசிக உபாக்கியானது. சாதாரணமா வீதியில பெருமாள் உபய கோஷ்டியோட எழுந்தா அவ ஆத்துல இருந்து வாசல்ல வந்து வெளியே பெருமாள் தெரிவிப்பார், உபகாரம் சமர்ப்பிப்பார். இதெல்லாம் உபச்சாரம். அதனாலே ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆஹா, இந்த ஜீவனை நிச்சயிச்சா பார்த்தியா, இவனுக்கு ஒரு நல்லது பண்ணணும். இவனுக்கு கோவிலுக்கு போய் பெருமாளை சரி கேட்டா கூட ஆத்து மாசத்துல பெருமாள் இருந்தாரு, அந்த பெருமாளுக்கு இந்த உபகாரம் செஞ்சான அத்தனை பிரீத்தி அடைவான் பெருமாள். பஞ்சபிர உற்சவங்கள் வந்தா சின்ன மாட வீதி, பெரிய உற்சவம் இருந்தா பெரிய மாட வீதி, அப்புறம் பிரம்மோத்சவமா இருந்தா ஊர் எல்லை. இப்படி எல்லாம் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ராஜாவானவன் தன்னுடைய பிரஜைகள்லாம் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு பார்க்க என்ன பண்ணுவான், முதல்ல சின்ன ஒரு ரவுண்டா போயிட்டு வருவான். அதுக்கப்புறம் அடுத்து தான் திருப்பி போன இடத்துக்கே போகக்கூடாது, அதை தாண்டி இன்னொரு பெரிய இடத்துக்கு போவான், பெரிய தெருவுக்கெல்லாம் போவான். ஏன்னா அங்க ஜனங்கள் சௌக்கியமா இருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு பார்ப்பா. அதுக்கப்புறம் இன்னும் பெரிய விதியா போவான். அதே மாதிரி சார்வமான எம்பெருமான் அவன் சித்தியில் உட்பட்ட இந்த ஜீவர்கள்லாம் அவனுக்கு உடமையா இருக்கிறதுனால அந்த உடைமைகள்லாம் சரியா இருக்கா, அவைகள்லாம் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அதுக்கோசம் புறப்பாடை வச்சு லோகத்தை போய் பாக்குற மாதிரி. அப்ப இவ்வளவு யாரும் புறப்படல, பெருமாள் வாசனை வருவது, ஓஹோ நாம சுத்திருக்கிற ஜீவன் வந்து ரைட் அப்படின்னு பெருமாள். ஆக அதுக்காக பெருமாள் கண்டவர்கள் அது வீதி பொறுப்பாடு வச்சிருக்கா, அந்த வீதி பொறுப்பாடுகள்லாம் இப்போ கட்டுப்பாடு வந்துருக்கு. திருப்பி போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இன்னும் மோசமா இருக்கு. ஏன்னா பெருமாள் என்ன பண்ண நினைச்சா ஒரு நிமிஷத்தை அவன் போக்கிடலாம், அது என்ன பண்றான்னு தெரியல. அதாவது துஷ்ட நிக்கிறதுக்கு தான் பண்ணணும், அதாவது அப்படின்னு பார்த்தா துஷ்டர் நாளுக்கு தான் அதிகமாயிட்டு இருக்கா. அதனால தான் இந்த வியாதி நிறைய அதிகமாயிட்டு இருக்கு.
எம்பெருமானை தூஷிச்சுட்டே இருந்தா எப்படி அவன் சந்தோஷமா இருப்பான்? நம்மள என்ன நம்மள அண்டாதுன்னு தெரியும். ஏன்னா அவள்லாம் பெருமாளையே நம்பிட்டு இருக்கா, அவளுக்கு இதெல்லாம் வியாதி வராது. அதனால நமக்கு எந்த விதத்தையும் பயம் இல்லை. இருந்தாலும் லோக ரீதிக்காக பயப்பட வேண்டியதா இருக்கு. நம்ம பெருமாளை இந்த மாதிரி பெருமாள் கதையிலே கேட்டு இருக்கிறதால நமக்கு எந்த தீங்கும் வராது, வரக்கூடாது, வராது. ஆனா எப்ப பார்த்தாலும் லோகத்தை பிடிக்கிறதுக்குன்னே சில இருக்கும் இல்லையோ, நாஸ்திக கூட்டம்லாம் இருக்கும் இல்லையோ, அதை அழிக்கிறதுக்கே தான் இப்படின்னா பெருமாள் போர தாண்டம் ஆடுறாருன்னு தோன்றது. அப்படியே ஒழிய மாட்டேன்றதுகள். சரி பாவம், யாரையும் நம்ம ஒழின்னு சொல்றது அவங்க செஞ்சு அவங்களுக்கு தெரிய போறது. ஆனா 4 நாள் பாவம் அந்த நாட்டை ஆடுறவளுக்கு சமம் தான். ஆக அப்படி விஷ்ணு பக்தர்களை கண்டா எது கொண்டு அழைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே விஷ்ணு தத்துவத்துல நரகத்தை பத்தி சொல்ற இடம் வருது. அந்த இடத்துல ஹரிபாத பிரபன்னானாம் தூரி பூதா சுபாவதா தேஷாம் சர்வபூதானாம் ஹரிரேவ பதிர்யதா. அதாவது நாராயணுடைய திருவடிய தியானம் பண்ணி உபாசிக்கிறாளே அந்த விஷ்ணு பக்தர்களிடம் இயற்கையாவே யமபடர்கள்லாம் தள்ளியே நிற்பான், கிட்டக்க வரமாட்டான். ஏன்னா அந்த பக்தர்களுக்கு சுவாமி யாரு? நாராயணன். ஆக அவளுக்கு சுவாமியா இருக்கிற நாராயணன் இருக்கும்போது இவன் எப்படி கிட்டக்க போக முடியும் அப்படின்னு சொல்றது. ஹரிபாத பிரபன்னானா தூரிபூதாக சுபாவதா இயற்கையாகவே தூரிபூதாக யாரு? எவர்கள்லாம் விலகியே நிற்பான். யார் விஷயத்துல? ஹரிபாத பிரபன்னானா ஹரியுடைய திருவடியை ஆசிரித்தவர்கள். தேசாந்து சர்வபூதானா ஹரிதேவ பதிர்யதா. ஏன் அப்படி விலகி நிற்கிறா அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட வைஷ்ணவர் சொல்லக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஹரியே பதி, அவன்தான் ராஜா, அவன்தான் சுவாமி. அதனால இவர்களெல்லாம் விலகியே இருப்பார்கள், அவர்கிட்ட போகமாட்டார்கள் அப்படின்னு சொல்றது விஷ்ணு தத்துவத்துல. இன்னொரு ஸ்லோகம் வைஷ்ணவேபியோ பிப்யதி தேவா நரகரக்ஷகாக அவமான கிரியா தேஷாம் சம்ஹரத் அகிலம் ஜகத்து. அதாவது நரகரக்ஷகாக, நரகரக்ஷகர்னா நரகத்தை அந்த எல்லை காக்கிற எல்லை தேவதைகள். அந்த நரக காவலர் எல்லை தேவதைகள்னா வைஷ்ணவரை கண்டா பயப்படுவோம். அது மட்டும் இல்ல, அவளை அவமதிச்சோம்னாக்க உலகுக்கே தீமை வரும். அதனால அவ பயப்படுறான். யாரு? நரக காவலர். நரக காவலர் என்ன? யமனுக்கு அப்படி இருக்கிறவர்கள்லாம் அவரெல்லாம் வைஷ்ணவ பத்திரிகையே கிட்ட வரதில்லை அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு ஏதாவது நம்ம தீங்கு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு அழிவு நிச்சயம் அப்படின்ட்டு. இது அன்னைக்கு சொல்லல, இந்தியா தான். அதான் இந்து மதத்தை பயிற்சா அப்படின்னு சொன்னா இது இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்கும். இந்து மதத்தை நம்பிக்கை இருக்கிற அவளை பயிற்சாலோ இவைகள்லாம் கொண்டவாளுக்கு தீங்குதான் வரும். அவளால இந்த வியாதி அதிகமா இருக்கு. அடுத்த ஸ்லோகம் காலேன ஏதாவதேஷு நரகேஷு ஏகச்சன ந திருஷ்டே மகாவீரிய பிரபாவாத் பரமேஷ்ணா. நமக்கு தெரிஞ்சு பெருமாளுக்கு சரணாதி பண்ணவா யாராவது நரகத்துக்கு போயிருக்கலாம்? அதுதான் சொல்றீங்க. காலேன ஏதாவதா தேஷு நரகேஷு நகி
கல்வேஷி கஷ்டம் என்ன திருஷ்டது ஒருத்தர் கூட எம்பெருமான ஆசிரியச்சுவா இவ்வளவு காலம் வரையலாம் எம்பெருமான ஆசிரியச்சுவா நரகலோகத்துல பார்த்ததே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவள் தான் எம்பெருமானுடைய கருணைக்கு வசமா இருப்பதனால இப்படிதான் வருது. அதாவது எம்பெருமான ஆசிரியக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள், அதனால வரக்கூடிய மீது பேருக்கு அவளுக்கு இம்சை பண்ணா அவளுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், இதெல்லாம் விட்டு சொல்லப்படுது. அதாவது இப்படி இப்படிதான் சொல்றேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நாம இருக்க வேண்டாமா? லோகத்தார்ல நம்ம கிட்ட ஒரு பயப்படணும் அப்படின்னு சொன்னா நாம் அவனோட தோல் மேல் தோல் கை கொண்டு போனா அவனை நம்மளாதான் நம்மளை மட்டமா தான் வைப்பான். நாம நம்முடைய கர்ப்பத்தை கடைபிடிச்சு சந்தியாவந்தனாதிகள் திருமண திருவாரம் இதெல்லாம் பண்ணிட்டு நாம் இருந்தா நம்ம கிட்ட ஒத்தனை கிட்ட வரமாட்டான். அதனால மகான்கள் தான் பேச போய் நெருக்க முடியல. ஏன்னா அவள்லாம் அவ்வளவு கெடுபியா இருக்கா. அதே மாதிரி நாமளும் இருந்துட்டோம்னா நம்மகிட்ட யாரும் வரமாட்டாங்க. காலேன ஏதாவதா தேஷு நரகேஷு கஷ்டம் எம்பெருமான ஆசிரியத்தில் ஒருத்தர் இது கூட நரகத்துல காணப்படவில்லை. ஏன்னா மகாவீரிய பிரபாவாத்து பரமேஸ்வரனா இது எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரமானது ஆனதுனாலே. அதுக்கப்புறம் இன்னொரு சொல்லம் சொல்ற நரக வேதனை பண்ணிட்டு ஒரு வைஷ்ணவன் அவன் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். யமன் வந்தான், நீ ஜென்மம் வைஷ்ணவ தானே பிறந்த, நீ பெருமாள் திருநாமத்தை சொல்லி அவங்ககிட்ட நீ சரணாகதி பண்ணலையா? அந்த சரணாகதி பண்ணியிருந்தா இந்த கஷ்டம் நீ பெற்றுக்க வேண்டாமே அப்படின்னு அவன் சொல்றான். அங்க யார்கிட்ட? அந்த நரகத்துல கஷ்டப்படுறவன் ஒரு வைஷ்ணவன். அவன் பிரபத்தி பண்ணிக்கல, பிரபத்தி பண்ணிக்காதனால அவன் சிரமப்படுறான். அவனை பார்த்து நரகே பச்சியமா நஸ்து நரகே நரகத்துல பச்சியமானத்து பார்க்கப்பட்டவனான ஒரு வைஷ்ணவனை யமேன பரிபாஷிதா யமேன யமனாலே பரிபாஷிதா இவ்வாறு பேசப்பட்டது. என்ன எப்படி அப்படின்னா கிம்யா நார்ச்சிதோ தேவகா, நீனா உன்னாலே அந்த தேவன் அர்ச்சிக்கப்படவில்லையோ? யார் அந்த தேவன்? கேசவகா கிளேசநாசனகா, எல்லோருடைய கஷ்டத்தை போக்கக்கூடியதான கேசவன் இருக்க, அவனை நீ அர்ச்சிக்கலையா? அவனை அர்ச்சனை பண்ணலையா? அவனை சேவிக்கலையா? அப்படின்னா என்னதான்? அதனாலதான் நீ கஷ்டப்படுற. நீ சேவிச்சிருந்தானங்க அவன் உன்னை பிரபத்தி பண்ணுறியா பண்ணி மோசத்தை கொடுத்துருப்பான். ஆச்சரியமான சொல்லுவாங்க. இதெல்லாம் விஷ்ணு தர்மத்தை இப்படி சொல்லுவாங்க. நரகே பச்சியமா நஸ்து யமேன பரிபாஷிதா. ஸ்லோகமும் நல்லா புரியுது இதுக்கு. அவ்வளவு கிப்பயா நார்ச்சிதோ தேவகா கேசவா கிளேசநாதனா, எல்லாருடைய துன்பத்தை போக்கக்கூடிய கேசவன் இருக்காங்க, அவனை நீ அர்ச்சிக்கலையா அப்படின்னு யமன் சொல்றான். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னாக்க அந்த மகான்கள் எடுத்து நமக்கு எவ்வளவு ஆதாரத்தோட தரா. அது நாம் இன்னைக்கு தேவபுரனுடைய அஸ்த நட்சத்திரம் உயர்ந்தாலும் முடிக்கா இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாள் அவனுடைய அவதான் சித்திர ஹஸ்தம். இன்னைக்கு அவனையே நினைச்சிட்டு இப்படிப்பட்ட அவனுடைய திருடி ஆசிரியர்களுக்கு எந்த கெடுதலும் வராது. அப்படி அதுக்கப்புறம் அங்கேயே தான் சிலதெல்லாம் ஏற்படுறதுனாக்க அதுக்கு நம்மளுடைய அது எதிர்வான தவிர்த்தல். நாம சரியா சில காரியங்கள் பண்ணல, சந்தியாவதனாதிகள் பண்ணல, இதெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது வெளியில. ஐயா அவர் தான் திருவாட்டியே கைங்கரியம் பண்றாரு, அவர் 2 பேர் போயிட்டாருன்னா அப்படின்னா கைங்கரியம் பண்ற அவசியம் தான். அதுக்கப்புறம் வெளியில வந்தா எப்படி இருக்கும்? ஆனா போனவரை பத்தி சொல்லக்கூடாது. அதனால அவாவா கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவாவா போனா. ஆனா பெருமாள் சொல்றது யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம். ஏன் அவா போட்டா இவா போட்டா பெருமாள் திரும்பிக்கிட்டு தான் இருக்காவா, பெருமாள் கைக்கு தான் பண்றா அப்படின்னு சொன்னா
அதுக்கு மேல அவளுக்கு மேல கர்மா அவளுடைய பாப விசேஷம் இருந்தது. அதனால பெருமாள் அப்படிதான் நினைச்சாங்க. இத்தனைக்கும் அவன் சரணாதி பண்ணிட்டு வரான். பெருமாள்கிட்ட திருவாதிரிலே சரணாதி பண்ணியிருப்பான். அதனால அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும் பெருமாள் நினைச்சா அதுக்கு ஒரு வியாஜத்தை விட்டு இப்படி ஆகணும். இப்படி இப்படி இவ்வளவு பிரமாணங்கள்னால என்ன சொல்றப்படுறது அப்படின்னா, விஷ்ணு பக்தர்கள்கிட்ட யார் ஒருவன் அபச்சாரப்படுறானோ இல்லை யார் அவர்களை உபசரிக்கவில்லையோ அவர்களெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள். யாரால? எம்பெருமானாலே தண்டிக்கப்படுவார். அதனால சிம்மஹா ஹரிபக்தான் அவிஜ்ஞாய தண்டே பிரவணமானசான் ஹிணஸ்திஜ யமாதின் யஹ சிம்மஹா வைகீதஹ. ஹரிபக்தான் ஹரிபக்தர்களை அவிஜ்ஞாய அவருடைய பெருமையை தெரியாமல் அவர்களை கௌரவிக்காமல் அவர்களை தண்டித்தார்களே. ஆனால் யாரு? யமாதீன் அப்படின்லாம் யுத்த பண்ணியோ தண்டனை பண்ணாருனாக்கா அவர்களை தண்டிப்பவன் யாரு அப்படின்னா சிம்ஹா அப்படின்னு சொல்லப்படுகிறது. 489வது திருநாமத்தை சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய சிம்மஹா சப்தத்துக்கு நிறைய பிரமாணங்கள் சாதித்தார். அதுக்கடுத்து கொஞ்சம் அதுக்கப்புறம் 490வது திருநாமம் பூத மகேஸ்வரஹா. यतोक्ते समर्थः यस्मात् भूतमहेश्वरः भूतेश्वराणां ब्रह्म यमादीनामपि नियन्तः. எம்பெருமான் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்பவன். அப்படி எல்லா பிராணிக்கும் அடக்கி ஆள்பவனா இருக்கு. அவன் அடக்கி ஆள்பவன், அவன் தான் நியமிக்கிறவன். இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால அந்த அப்படிப்பட்ட ஈஸ்வரன் மகேஸ்வரன் அவன் என்ன பிரம்ம யமாதீனா அவர்களையும் நியமிக்கக்கூடியவன் யாரு? எம்பெருமான். அதனால அவன் பூத மகேஸ்வரா. அதுதான் சூத்திரக்காரர் சொல்லிச்சு அத்தா சராகிரகிரநாத் அப்படின்னு ஸ்ரீவாஷ்யம் சொல்ற. அதாவது சகல ஜீவராசிகளையும் அதுல யமனும் உட்பட்டவன். பகவானுடைய நியமனத்துக்கு உட்பட்டவர்கள். அதனால பூத மகேஸ்வரகான்னு சொல்லப்பட்டார் எம்பெருமான். அது நிரூபத்துல பூதேஸ்வரனான் ச பிரம்ம யமாதீனா நியந்திரானாத் காரணம் ஜெகதாம் எஸ்ட சஹா சாத் பூதமேஸ்வரா. ஜகத்துக்கெல்லாம் எவன் காரணபூதனாக விளங்குகிறானோ, எவன் நியாமகனை அதாவது நியந்தாவா இருக்கிறானோ அப்படிப்பட்டவன் பிரம்ம யமாதீனா அவர்களுக்கும் நியந்தாவா இருப்பதனால அவன் பூத மகேஸ்வர பூதங்களுக்கெல்லாம் எல்லா பூதங்களுக்கும் அவன் ஈஸ்வரனாக இருப்பதனால பூத மகேஸ்வரா அப்படின்னு 490 திருநாமம். அதுக்கப்புறம் பூததேவோ மகேஸ்வர ஆதிதேவோ மகேஸ்வரா ஆதிதேவா. அதுக்கடுத்து ஆதிதேவன் 491. தேஷாமபி காரணம் தது அபிபவ படுபிரபாவஸ்ச ஆதிதேவः ஆதிஹி ஜோதமானஸ்ச இதி விஷாஸ்மாத் வாதः பவதே இத்தியாதி. ஆதிதேவः அப்படின்னா அதாவது ஆதிதேவன்னா முதலியா இருக்கக்கூடிய முதல் காரணம் அப்படின்னா. அதுவும் இல்லாத எல்லா தேவர்களையும் அடக்கி ஆளக்கூடிய திறமை உடையவன் அப்படின்னு சொல்றது. வேதத்திலையும் இந்த காற்றுகள்லாம் எம்பெருமானத்துல நியமனத்துக்கு உட்பட்டு இடைவிடாம வீசிக்கொண்டிருக்கு. சூரியனும் அந்த காலம் தவறாம உதிக்கிறான். வேதமும் காற்று அவன் காரியத்தை வாயு பகவான் அவன் செய்யற காரியத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன் காரியத்தை பண்ணா யாருமே சுவாசிச்சுட்டு இருக்க முடியாது. சூரியன் உதிக்கிறன்னா நமக்கு கஷ்டம். அதனால சூரியனும் அவன் காரியத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான்.
இதுக்கெல்லாம் என்னதுக்காரன்னா பெருமாள் ஏதாவது அவன் சொல்ற காரியத்தை நியமனத்தை மீறினாக்க தண்டிப்பானே அப்படின்னு பயம் ஆவாரு. வேலை அதனால பிரம்மா அதாவது வாயு சூரியன் இவாள் எல்லாருமே இப்படி எம்பெருமானுக்கு நியமனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறா அப்படின்னு சொன்னா நம்மளை கேட்கணுமா? ஆக இவன் எல்லாவற்றுக்கும் நியந்தா அப்படின்னு ஆதி தேவகா, அதான் பீஷாஸ்மாத் வாதப்பவதே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ருதி எடுத்த இங்க ஆதிதேவோகி பவதி பிரம்மாதிபியோ விசேஷதா. ஆதிதேவான்னு சொன்னதுனால பிரம்மாவுக்கும் பிரம்மா என்ன மற்ற தேவர்கள் என்ன எல்லோருக்கும் அவன் நியந்தவாயிருந்தனால ஆதிதேவன். 491 திருநாம். அதுக்கப்புறம் 492 கைஹி கிரீடன கைஹி கந்துகாதிபீவ கிரீடத்தி இது மகாதேவா. தேவகான்ற சப்தத்துக்கு திவு கிரீடாயான்னு தாக்கு விளையாடுபவன் அப்படின்னு. ஆக இந்த ஜெகத் சிருஷ்டி எல்லாம் அவன் ரொம்ப லீலையா செய்யறான். எப்படி மகாராஜாவன் பொழுதுபோக்காக வந்து விளையாடுறானோ அந்த மாதிரி சார்பவன் எம்பெருமான் இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி அது அந்த கர்மானுகுணமாக அவைகள் படுகிறது அவருடைய செயல்கள் இவையெல்லாம் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். என்ன நமக்கு கஷ்டப்படுறத பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். ஏன்னா அது அவனுக்கு லீலையா இருக்கு. ஆக இந்த சித்தி சம்ஹாரம் சிருஷ்டி எல்லாம் விளையாட்டா செய்யறதால அவன் மகாதேவான்னு சொல்லப்படுறான். இதெல்லாம் விளையாட்டா இன்புறும் விளையாட்டு விளையாட்டு ஆழ்வாருடைய அனுபவம் மங்களாசாசனம். ஆக அவன் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணதுனால அவனுக்கு பிரம்மா உண்டு பண்றதுலேருந்து அதுக்கப்புறம் அவனை கொண்டு ஜெகத்தை சிருஷ்டி பண்றது எல்லாமே அவனுக்கு விளையாட்டு தான். அதனால அவனுக்கு மகாதேவகான்னு சொல்லப்படுது. தேவேசகா அதுக்கு வந்து தேசான் சுவாமி தேவேசகா. ஒரே அர்த்தம் தான். அதாவது எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கிறதுனாலே அவன் தேவேசகான்னு சொல்லப்படுது. அதான் தேவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்த போதெல்லாம் தேவர்களுக்கு கஷ்டம் வந்துட்டு என்ன பண்ணுவான், எல்லாரும் வந்து அவா குடும்பத்தெல்லாம் அடிச்சுட்டு சேலை கண்ணீர் நன்மக்களும் ரீதியில பிரம்மா இந்திரன் எல்லாம் முக்கியமான தேவர்கள் எல்லாரும் நேரம் பெருமாள்கிட்ட போடுவா அவருடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு. உடனே பெருமாள் சரி நானும் காலத்தை பார்த்து நான் அவர்தான் பிறந்து உங்களுக்கு கஷ்டத்தெல்லாம் போக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் பெருமாள். இப்படிதான் ஒவ்வொரு அவதாரம் நடக்கிறது. ராமநாதத்துக்கும் அப்படிதான், கிருஷ்ணாவதாரத்துக்கும் அப்படிதான், இப்படி பல அவதாரங்கள். அதனால இவன் தேவேசகா. தேவபிருத்து அதுக்கடுத்து தேவபிருத்து. தேசான் யதார்க விநியோகக்ஷமஹ தான் விபத்தி இது தேவபிருத்து. அதாவது தேவர்களுக்கெல்லாம் ஈசன் சொல்ற கீழே. இப்ப தேவ பிருத்துன்னா என்ன அப்படின்னு சொன்னா, பிருத்துன்னா தாங்கிறது. அவருடைய கஷ்டத்தை தான் ஏற்றுண்டு அவர்களுக்கு அனுகூலமா அவர்கள் அந்த கஷ்டத்தை போகிறதுக்காக இவன் பாடுபடுறான். அப்படின்னா நான் தாங்குறேன்டாப்பா அவனுக்கு ஏதோ விவகாரம் பண்ணா அவனை எப்படி தாங்குறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லலையோ, அதே மாதிரி தேவனுடைய கஷ்டம் வந்தா அவளை பெருமாள் அப்படியே தாங்குவேன். தேவ பிரித்து அதான் அவ தகுதிக்கு ஏற்ப பெருமாள் அவளுக்கு காப்பாற்றுவார். தேவபிருத் குருஹு அதுக்கப்புறம் குருஹுன்னு தேசாம் வேதைஹி சஸ்வ அதிகார போதனாத்து குருஹு. அப்படிப்பட்ட தேவர்களுக்கு இவன் அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குறான். அதனால இவன் குருவாகிறான்.
எப்படி ஆச்சாரியர்கள் தன்னுடைய ஆசிரியர்களுக்கு தகுந்த விஷயங்களை அவள் சக்திக்கு ஏற்ப விஷயங்களை போதிக்கிறாரோ அந்த மாதிரி இந்த தேவர்களுக்கெல்லாம் அவனுக்கு சாமர்த்திக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை கொடுக்கிறார் பெருமாள். அதுக்கு பல பிரமாணங்கள் சொல்றார். யோவை வேதாந்த பிரகினோதி தஸ்மை, இது ஸ்வேதா ஸ்வேதம் சொல்றாரு. யோவை யோவை வேதாந்த பிரகினோதி தஸ்மை, வேதத்தை கொண்டு யோவை வேதாந்த பிரகினோதி தஸ்மை, அவர்களுக்கு வேதத்தை கொண்டு அந்தந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ஸ்வேதா ஸ்வேதா அஸ்வதர உபநிஷத்து சொல்லப்படுறது. அதுக்கு அடுத்தது ஹரி குரு அசகோஸ்மி, இது விஷ்ணு புராணத்துக்கு சொல்லப்படுறது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஹரி குரு வசகோஸ்மி இது யாரு சொல்ற வார்த்தை அப்படி சொன்னா யமன் சொல்ற வார்த்தை. அவன் என்ன சொல்றான், யமன் என்ன சொல்றான், பிரம்மாவானவன் தேவகணங்களாலே பூஜிக்கப்பட்டவன். அப்படி தேவகணங்கள்ல ஒத்தனான யமனானவன் பிரம்மாவனால என்ன இந்த உலக நன்மை தீமைக்கு நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது நல்லது நடந்தா அவனுக்கு புண்ணியத்தை சேரு, கெடுதல் நடந்தா அது பாபத்துல சேரு. அதுக்கப்புறம் சமயம் வரைச்சு புண்ணியம் பண்ணவாளுக்கு என்ன பயன் கொடுக்கணுமோ அதை கொடு, தண்டனை கொடு, பாபம் பண்ணவாளுக்கு அந்த தண்டனை கொடு அப்படின்னு இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துருக்க. அதனால நான் சுதந்திரம் கிடையாது. ஏன்னா பிரம்மாவாலே எனக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது. ஆனா நியாயத்துல நான் பிரம்மாவுக்காட்டிலும் பெரியவரான ஹரிக்கு தான் ஹரி அவன்தான் குரு, அவனுக்கு அவனுக்கு நான் வசமாக்கப்பட்டவன், அவனுக்கு வசப்பட்டவன். அதனால நான் சுதந்திரன் அல்ல, சாட்சாத் நாராயணன் தான் என்னை ஆள்வதற்கு சமம், என்னை நியமிக்கிறதுக்கு அவன் தான் சமர்த்தன். என்னுடைய தண்டனையை கூட மாற்றத்துக்கு அவனுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு யார் சொல்றான், யமன் சொல்றான். அதுக்கு அதே யமன் சொல்றான், அக்னிஸ்வர்ணஸ்ய குருஹு. இப்போ தங்கத்தை சுத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை சுத்தி பண்றதுக்கு சாமர்த்தியம் எதுக்கு இருக்கு, அக்னிக்கு தான் இருக்கு. அதே மாதிரி லோகத்துக்கு மழை போகணும், பசுக்கள்லாம் நல்லா செழுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சூரியன், மழைக்கு சூரியனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா அந்த சூரியனுடைய கிரணங்கள் மூலமா தான் சமுத்திரத்திலிருந்து நீரை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அது மழையா கன்வெர்ட் பண்றதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் உண்டு. ஆக சூரியன் தான் முக்கியம். இப்ப எது மழை பெய்யறதுக்கு எது முக்கியம், சூரியன் தான் முக்கியம். அக்னி, அதாவது தங்கத்தை சுத்தி பண்றதுக்கு அக்னி முக்கியம், லோகத்துல மழை பெய்ஞ்ச க்ஷேமமா இருக்கிறதுக்கு சூரியன் முக்கியம். இப்படி ரெண்டு பேரும் முக்கியம். அதை காட்டிலும் முக்கியம் யாருன்னா நாராயணன். ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் குரு. அக்னிஹி சுவர்ணஸ்ய குரு. அப்போ அக்னிய தங்கத்தை சுத்தப்படுத்துறது அக்னி, மழையை பெய்ய வைக்கிறது சூரியன், நம்மளையெல்லாம் சுத்தமாக்குறது யாரு, எம்பெருமான். எல்லா லோகத்தையும் மொத்தத்தை நல்லா பாவனமாக்குறது எம்பெருமான். அதனால அவன் குரு. அப்புறம் பூர்வேஷமபி குரு காலேன அனவச்சேதாத்து இது குருத்துவம் ஹயசிரோபாக்கியானே பிரசித்தம். எம்பெருமான் காலத்தினாலே அளவிட முடியாதவன் அப்படின்னு சொல்லிருக்கு. எது, அதனால
அளவிட முடியாத குருத்துவம்னு என்ன அப்படின்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம், பெருமையை பெற்றதுன்னு அர்த்தம். ஆக அப்படிப்பட்ட பெருமையை பெற்றது எது? அந்த குரு சப்தம். அதனால எம்பெருமான் எல்லாவற்றிற்காட்டிலும் மேம்பட்டவன். அதனால அவன் குரு அப்படின்னு சொல்ற. அதனால பிரம்மேந்திர வருணாதினா குரு வேதோபதேசா தேசனாத், அதாவது வேதத்தினுடைய உபதேசத்தின் மூலியமாக அவர்கள் அந்தந்த தேவர்களுக்கு அது அதிகாரம் வழங்கப்பட்டதோ இல்லையோ, அதனால குருஹு என்று சொல்லப்பட்டது. வேதன்றது யாரு? சாட்சாத் பெருமாள் தானே. எம்பெருமான் தானே வேதம் தானே எம்பெருமான். ஆக அந்த வேதத்தினுடைய சொல்லப்பட்ட பொருள் பிரகாரம் அவர்களுக்கு தகுந்த அதிகாரங்கள் கொடுக்கறது யாரு? எம்பெருமான். அந்த குரு சப்தத்துக்கு இன்னும் சொல்ற, ஜக்ராக தேவன் அது எங்க எடுத்திருக்காரு? சரி, அது வியாக்கியமே பண்ணல. ஜக்ராக வேதான் ரசாதல கதான் ஹரிஹி ராதாச்சம் பிரம்மணே ராஜன்னு ததஸ்வாம் பிரகிருதியும் கதா. இப்படி இப்போ தேவர்களுக்கெல்லாம் அதிகாரம் பிரிச்சு வழங்கப்பட்டதை எதைக்கொண்டு? வேதத்தை கொண்டு. அந்த வேதத்துக்கே ஆபத்து வந்தது. அத்த மதுகடவர்கள் பாதாளத்தை கொண்டு வச்சுட்டார். அத்த போய் எம்பெருமான் மீட்டு வந்தாரு இல்லையா? அப்போ எல்லாருக்கும் வழிகாட்டியா இருப்பது எது? வேதம். யார் எதுக்கு வழிகாட்டியா இருக்காளோ அவெல்லாம் குரு. இப்போ மழை பெய்யறதுக்கு காரணமா இருப்பவன் சூரியன், அவன் குரு. தங்கத்தை சுத்தப்படுத்துறது அக்னி, அதனால அது குரு. குருன்னா என்ன? இதை விட மேற்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம். அப்படிப்பட்ட வேதத்துக்கும் ஆபத்து வந்தது. அத்த மீட்டு கொடுத்து அதான் சொல்றேங்க. ஜக்ராக வேதான் அகிரான் ரசாதல கதான் ஹரிஹி ராதாச்சம் பிரம்மணே ராஜன்னு ததஸ்வாம் பிரகிருதியும் கதா. அப்படி அந்த பாதாளத்துக்கு பெருமாள் வேதம் அபகரிச்சு மதுகிழவர்களை கொண்டு போனவுடனே உலகமே இருண்டு போச்சு. அப்புறம் அந்த உலகத்துக்கு வெளிச்சிட்டு யாரு? பெருமாள் தான். அதே மாதிரி ரசாதலாத்து ஏன புறா சமாகதாக சமஸ்த வேதாக இத்தியாதோச்ச. அதனால ரசாதலத்திலிருந்து எல்லா வேதங்களையும் வீட்டு வந்த பெருமாள் அப்படின்னு சொல்றது. ஏன்னா கீழே வேதத்தை கொண்டு அந்தந்த தேவர்களுக்கு அதிகாரத்தை எம்பெருமான் வழங்கினான்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட வேதமானது அதுக்கும் ஆபத்து வந்தது. அத்த பெருமாள் விட்டு வந்தது. அது குரு சப்தத்துக்கு பேர் சொல்ல இருக்க. இது வியாக்கியானம் எங்கேயும் பண்ணல. ஈவன் புதுக்கோட்டை சுவாமி கூட இது பண்ணல. ஆனால் கடைசியில் in times of your all Vedas were brought back from the ரசாத்தலா அப்படின்னு கடைசியில் ஒரு லைன் போட்டார். அதுக்கு அடுத்தது இப்ப 52 ஸ்லோகம் ஆச்சு. 53வது ஸ்லோகம். உத்தரோ கோபதே கோப்தா ஞானகம்ய புராதன சரீர பூதபுரோக்தா கவீந்திரோ பூரி தட்சிணா. இது 53வது ஸ்லோகம். உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்ய புராதன சரீரபூதபுரோக்தா கவீந்திரோ பூரி தட்சிணா. உத்தரோ கோபதிர் கோப்தா உத்தரோ கோபதிர் கோப்தா ஞானகம்ய புராதன சரீரபூதபுரோக்தா. இதுலயும் 10 திருநாமங்கள். அதாவது உத்தரா அதாவது கோபதி கோப்தா ஞானகம்யா புராதன சரீரபூதபுத் கோப்தா கபீந்திரா பூரி தட்சிணா. 1 2 3 4 9 திருநாமங்கள். 9 திருநாமங்கள் இருக்குது. இதுல முதல் திருநாமம் உத்தரா. ஏவம் பிரம்மாதே
असुरापद असुरापद उत्तार असुरापत् उत्तारणात् उत्तरः एवं स्तुतः स भगवान् पुरुषः सर्वतोमुखः जहो निद्रामतस्ताता देव அதாவது பிரம்மா முதலான தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையோ, அவளுக்கெல்லாம் பயம் ஏற்படுத்தி அந்த பயத்திலிருந்து தப்பிக்கப்படுறவன் யாரு? எம்பெருமான். லட்சுமி சும்ம கராபலம்னு சோத்த சொல்லணும் இல்லையா, நம்ம கையை பிடிச்சி தூக்கி விடலாம் பெருமாள். லட்சுமி சும்ம மமதேகி கராபலம்னு ஆயுசங்கர முக்கு லட்சுமி அந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். ஒன்று ஒன்று ஆச்சரியமான ஸ்லோகங்கள் அதெல்லாம். ஆக பெருமாள் நம்மளை ஆபத்திலேருந்து காப்பாற்றியே கையை கொடுத்து காப்பாத்துறார். அதே மாதிரி பிரம்மாக்கெல்லாம் ஆபத்து வரைச்சு காப்பாத்துறான். அதனால அவன் உத்தரகா. एवं स्तुतः स भगवान् पुरुषः सर्वतोमुखः. एवं स्तुतः இவ்வாறாக ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட எம்பெருமான் புருஷா சர்வதோமுகா அப்படின்னா பல முகங்கள், 1000 முகங்கள் கொண்டவன், பல சிரசுகள் கொண்டவன் பகவான். அவன் ஜகோ நித்ராமத எழுந்தான், அதாவது படுக்கையிலிருந்து எழுந்தான். எதுக்காக அப்படின்னா அப்படி எழுந்தவாறு தேவகாரியார்த்தம் உத்தியதா. எதுக்காக எழுந்தான் அப்படின்னா தேவர்களுக்கு ஆபத்து வந்துட்டு அதனால அவர்களை காப்பாற்றணுன்றதுக்காக எழுந்தான் அப்படின்னு சொல்றது இந்த ஸ்லோகம். இது வந்து பாரத சாந்தி பருவால இருக்கு. ஏவம் ஸ்துதா ச பகவான் புருஷா சர்வதமுகா ஜஹோ நித்ராம் அத ததா தேவகாரியார்த்தம் உத்தியதா. அதனால தேவகாரியார்த்தம் உத்தியதான்னு பதம் இருக்கு. அதுதான் உத்தரகான்னு அதுக்கு உத்தரத்துக்கு பிரமாணம். அதனால ஓம் உத்தராய நமஹ 490 திருநாமம். அதுக்கு நிருக்தத்துல ஆபது உத்தாரணாத்து யோசோ பிரம்மாதேகே உத்தரா. ஆபத் சமயங்களிலே பிரம்மா முதலானவர்களை காப்பாற்றுவதனாலே இவனை உத்தரகா என்று சொல்லப்பட்டது அப்படின்னு 496. அதுக்கப்புறம் 497 திருநாமம். 400 அசேஷ சந்தோ பாஷா வேஷவாங் நிர்வாகக கோபதி. உத்தரோ கோபதிர் கோப்தான் வருதோ இல்லையோ, அது கோபதி. வாக்பதே இது தன் மந்திரவர்ணே. இதுல ஒரு அழகான விஷயம் ஒண்ணு சொல்ற. அதாவது ஸ்வேதா உபநிஷத்துல எம்பெருமானோட உயர்ந்தது ஒண்ணும் இல்லை, அவனே உபாயம், அவனே சிறந்த கதி. அவனை வசீகரிப்பதற்கு பிரபத்தி பக்தியும் ரெண்டு சொல்லப்படுறது. அந்த பிரம்மா சொல்றதாக அந்த ஸ்வேத உபநிஷத்து சொல்லப்படுறது. பிரம்மா என்ன சொல்றான்னா, என்ன அவனுடைய நாபியில படைச்சு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும்படியாக ஒரு சக்தியை கொடுத்து, எம்பெருமானே எனக்கு வேதத்தை உபதேசம் பண்ணார். அப்படிப்பட்ட எம்பெருமான அவன்தான் எனக்கு இன்னும் நான் ஞானத்தை கொடுத்து அவனை திருவடியை தியானம் பண்ணி மோட்சம் அடைவதற்கு வேண்டிய அனுகிரகத்தை பண்ண வேண்டும். எனக்கு இந்த நல்ல புத்தி கொடுக்கறது கூட அவனுடைய அனுகிரகம் தான். யார் சொல்ற வார்த்தை? இது பிரம்மா சொல்ற வார்த்தை. அது ஸ்வேதா விஷயத்து முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட எபெருமான் தான் வேதத்தெல்லாம் மீட்டு வரான். அவன் உத்தரகா. அதுக்கப்புறம் கோபதி
அப்படின்னா மந்திர அந்த எம்பெருமானுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துல வந்து வாக்பதே நமஹான்னு வருது. வாக்பதேன்னா வாக்கு கொடுப்பவன், வாக்குக்கு தலைவன். கோதான் சொல்றாங்க. கோதைன்னா சொல்லை தருபவள், சொற்களை தருபவள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க கோபதி. எந்த வார்த்தை இப்ப நம்ம எந்த வார்த்தை பேசினாலும் சரி, அது வேத பாஷையானாலும் சரி, இல்ல உலக பாஷையா இருந்தாலும் சரி, அந்த பேச்சுக்கு எல்லாத்துக்குமே அவன் தான் அதிபதி. அவன் இல்லைன்னா நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. சில பேருக்கு அந்த உபன்யாசம் பண்றாலும் இருக்குங்க. உபன்யாசம் சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் அப்படியே தடங்கள் இல்லாம சில பேருக்கு வரும். சில பேருக்கு கொஞ்சம் நின்று வரும். இவன் எல்லாமே எம்பெருமான அனுகிரகம் தான். ஆக அதெல்லாம் ஞானானந்த வயம் தேவன் நிர்மல படிக்காகிறது வேற சொல்லியிருக்கு. எதுல ஐக்கிய ஸ்தோத்திரத்தை. ஆக அவன் எம்பெருமான் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. எல்லாருமே ஆழ்வார் ஆயிட முடியுமா, இல்லை எல்லாருமே ஆச்சார புருஷன் ஆயிட முடியுமா? அதில் எம்பெருமான் அனுகிரகத்தினால அவள் கர்மானுகமாக என்னென்ன இருக்கோ அவைகளெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமான் தான். ஆக லோகத்தில் இருக்கிற எல்லா பாஷைக்கும் அவன்தான் காரணம். இத்தனை பாஷைகள் இருக்க, நேச்ச பாஷைகள் கூட அவன் தான் அப்படின்னா எல்லாத்துக்கும் அவன் தான். அப்படிதான் சொல்றது. இது அதாவது மந்திரன்றது ஐக்கிரிய மந்திரம். அதான் சொல்றது. ஐக்கிரிய மந்திரத்துக்கு வாக்கு மத்திய நமகான்னு ஒரு சத்தம் வருது. இல்லை அப்படிப்பட்ட வாக்குக்கெல்லாம் அதிபதியானவன் எம்பெருமான். அதுக்கப்புறம் அம்மா சந்தோ பாஷா வேதவாச்சா நிர்வாகாத்து கோபதி. நிருத்தத்துல வேத வார்த்தைகள், வேத சப்தங்கள் என்ன, மற்ற லௌகிக சபங்கள் என்ன, இவைகளெல்லாம் நிர்வகிக்கக்கூடியவன் கோபதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொல்லிட்டேன். இதோட நிறுத்துமா 497 மட்டும். அதுக்கப்புறம் கோபதி. அதுக்கப்புறம் கோப்தா வருது. இதெல்லாம் நாளைக்கு பாவம். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண உலகாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த ஸ்ரீமான் ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த தேசி யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வத்ச ஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நாராயண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வாஸ்து ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீமண்டோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.